Hello students, Computer Networks CS 3511. ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் நவம்பர் டிசம்பர் 2024க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். யூனிட் 1 வந்து எடுத்துக்கிட்டோன்னா அதோடைய டாபிக் வந்து இன்ட்ரொடக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளிகேஷன் லேயரை பேஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இது இந்த ஃபஸ்ட் யூனிட் பொறுத்தளவு எந்த கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது, ஒழுங்காக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா கொஷினுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இருந்தாலும் யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர் அது எல்லாத்தையுமே வச்சு அனலைஸ் பண்ணும்பொழுது அதில் ஒரு 5 கொஷின்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டோன்னா TCP/IP ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்தது OSI லேயர்ஸை பற்றி நல்லா படிச்சுட்டு போங்க, அந்த டயக்ராம்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் எடுத்துகிட்டோன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ அந்த கொஷின் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது ஃபோர்த் கொஷின் எடுத்துக்கிட்டோன்னா இமெயில் ப்ரோட்டோகால்ஸ்லேயே ஒரு 4 ப்ரோட்டோகால்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து SMTP MIME. ஸோ இந்த 2 கொஷின் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கடைசியாக வந்து DNS. ஸோ இந்த 5 கொஷின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா படிங்க. இந்த சப்ஜெக்ட் பொறுத்தளவு தியரி, டயக்ராம், ப்ராப்ளம், ஓகேவா? ஸோ இது எல்லாமே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதுமாதிரி கேஸ் ஸ்டடீஸும் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய சப்டிவிஷன்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவு டயக்ராம்ஸு, அதில் இருக்கிற அந்த சப்டாபிக்ஸு, தியரி பார்ட்டு அது எல்லாமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே. ஸோ அடுத்தது யூனிட் 2 வந்து எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். ஃபஸ்ட் ஒன் வந்து அப்ளிகேஷன் லேயர், ரெண்டாவது யூனிட் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரை பேஸ் பண்ண இது. இதில் வந்து கண்டிப்பாக TCP UDP பற்றி கிளாஸ்லேயே எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் TCP பற்றியும் UDP பற்றியும் ஃபுல்லாக வந்து படிச்சிருங்க. அடுத்தது கன்ஜெஷன் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு ஃப்ளோ கண்ட்ரோல், டிரான்ஸ்போர்ட் லேயரில் ஃப்ளோ கண்ட்ரோல் பற்றி வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது கன்ஜெஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ். ஸோ அது எல்லாமே வந்து கன்ஜெஷன்ஸ் அவாய்டன்ஸில் வந்து நமக்கு வரும். இந்த 4 கொஷின்ஸ் யூனிட் 2ல் நான் சஜஸ்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் யூனிட் 3 எடுத்துக்கிட்டோன்னா அதோடைய டாபிக் வந்து நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயரில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இருக்குது. அதில் ஒரு 4 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ARP RARP. ஸோ இந்த 2 டாபிக் இது ரிலவெண்ட்டாக வரும். செகண்ட் ஒன் வந்து எடுத்துக்கிட்டோன்னா IPv, அதில் V4 V6 ரெண்டுமே வந்து நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. இதெல்லாம் கம்பேரிசன்ஸ் கேட்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த ஃபார்மேட்டில் கேட்கறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ICMP DHCP. ஸோ இந்த கொஷின்ஸ் நல்லா பார்த்து போயிடுங்க. இதில் இருக்கிற டயக்ராம்ஸு, சப்டாபிக்ஸு, ஸோ அது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அது ஃபோர்த் ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக்கெட் ஸ்விட்சிங். ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங் கொஷின்ஸையும் வந்து நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 வந்து எடுத்துகிட்டோன்னா ரூட்டிங். யூனிட் 4 வந்து பார்ட் Cயில் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட் கூட இது. ஸோ அதனால் வந்து இதில் கண்டிப்பாக பார்ட் C நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரூட்டிங்கில் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூட்டிங் அல்காரிதம்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் வந்து பார்த்துக்கோங்க. அதில் வந்து தியரி ப்ளஸ் அது ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும், ஸோ அதையும் வந்து நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது BGP, DVMRP, டிஸ்டன்ஸ் வெக்டார் ரூட்டிங். ஸோ இந்த 4 கொஷின்ஸ் யூனிட் 4ல் இம்பார்ட்டன்ட் கொஷின். இது ரிலவெண்ட்டாக லிங்க் ஸ்டேட் ரூட்டிங்லேருந்தோ இல்லை டிஸ்டன்ஸ் வெக்டார் ரூட்டிங்லேருந்தோ உங்களுக்கு பார்ட் Cயில் கேஸ் ஸ்டடி மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 5ல் டேட்டா லிங்க் அண்டு ஃபிசிக்கல் லேயர். டேட்டா லிங்க் லேயரும் ஃபிசிக்கல் லேயரும். ஸோ இதுக்கான டாபிக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினை வந்து தான் இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பட் 5th யூனிட்டை பொறுத்தளவும் வந்து எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். எல்லா டாபிக்ஸுமே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். அதில் ஒரு 5 கொஷின்ஸை நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் கொஷின்ஸை வந்து நீங்கள் நார்மலாக வந்து படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் எரர் கண்ட்ரோல். ஸோ இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு CSMA. நெக்ஸ்ட்டு வயர்லெஸ்ஸை பொறுத்தளவு வயர்லெஸ் LAN வந்து கேட்பாங்க. அடுத்தது HDLCயை பற்றி நல்லா படிச்சுட்டு போயிடுங்க. லாஸ்ட் ஒன் வந்து எடுத்துக்கிட்டோன்னா எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன். ஸோ இதில் வந்து ப்ராப்ளம் ப்ளஸ் தியரி ரெண்டுமே வந்து இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. 5th யூனிட்டை பொறுத்தளவு பார்ட் Cயில் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ட் Cயில் என்ன மாதிரி கொஷின் வரலாம் அப்படின்னா வயர்லெஸ் லேன்லேருந்து கேஸ் ஸ்டடி மாதிரி கேட்கலாம். இன்னொன்று எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன், இதில் ப்ராப்ளம் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸை பொறுத்தளவு ஈஸியாக வந்து எல்லா கொஷினுமே நம்ம வந்து அட்டன் பண்ணலாம். பட் கொஷினை வந்து நல்லா வந்து நம்ம வந்து ரீட் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கேட்குறாங்க, இல்லை ஒரு பேராகிராஃப் டைப்பில் வந்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக நம்ம படித்த டாபிக் வந்து அதில் வந்து வரும். ஓகேவா? ஸோ அது ரெலவெண்ட்டாவது நம்ம வந்து எழுதி வச்சுட்டு தான் வரணும். அதாவது ஸ்ப்ளிட் அப் வந்து கேட்கறதுக்கு நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு எல்லா டாபிக்ஸுமே வந்து அதோடைய கான்செப்ட் என்ன, ரொம்ப இன்டெப்த்தா நம்ம படிக்காட்டாலும், அதோடைய கான்செப்ட் என்ன அப்டின்னாவது நம்ம தெரிஞ்சுட்டு போனா தான், அந்த கொஷின்ஸ் வரும்போது அது ரெலவெண்ட்டா நம்மளால வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம எல்லா கொஷின்ஸுமே அட்டெண்ட் பண்ணா தான் பாஸ் பண்ண முடியும். அதனால எல்லா கொஷின்ஸும் அட்டெண்ட் பண்ற மாரி நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கணும். ஓகேவா? தேங்க் யூ.